அதன் நடத்தினரான நடாமோகன அவர் துணைவியாருக்கும் நன்றிகளை செலுத்திக் கொண்டு ஒளிர் வழங்கும் 84வது பாகத்தில எதிரும் புதிரும் என்ற நிகழ்ச்சிக்குள் நாங்கள் நுழைய போகிறோம். உண்மையாக எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒளிர் ஒழுங்கு ஒன்றுதான் இருக்கிறது என்பதை எங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கு அறிவித்துக் கொண்டு நன்றிகளையும் செலுத்துகிறோம். உண்மையாக இந்த நிகழ்ச்சியை உலாவற்றுக்கு எங்களை வளர்த்துவிட்ட எங்கள் ரசிகர்களுக்கு முதலாவது நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை செலுத்திக் கொண்டு, அநேக பேர் கேட்பார்கள் எங்க இருந்து தலையங்கள் எடுக்கிறீங்கள் என்று. அதெல்லாம் சொல்றோம் நாங்கள் தானாக வருகிறது. அதான் கிணத்தை விட்டுனா தண்ணீர் தானாக வர மாதிரி சிலருக்கு சில தலையங்கங்கள் வந்து கொண்டிருக்கும். அதால நல்ல ஒரு தலையங்கம். உண்மையாக இது ஒரு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும், இதை பார்த்து கொண்டிருப்பவர்களும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு வருஷங்கள் கடக்க புது புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தாலும் அதே மாதிரி நாங்கள் புது புது முயற்சிகளை எடுத்து நாங்கள் முன்னேறி கொண்டு சென்றாலும் அப்படி ஒவ்வொரு வருடங்கள் கடந்து செல்ல ஸ்கேம் ஏமாற்றுபவர்களும் புதிய புதிய முறைகளை கண்டுபிடித்து எங்களை ஏமாற்ற வருவார்கள். அந்த ஸ்கேம் உண்மையாக ஒரு தரம் நாங்கள் 3வது 4வது தரம் கதைக்கிறோம். ஆனா நாங்கள் கதைக்கிற டாபிக் உண்மையா நடந்தவைகளைத்தான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் உண்மையாக கதைக்க முற்படுகிறோம். ஏமாற்றுபவர்கள் சில ஏமாற்றியவர்கள் சொல்ல மாட்டார்கள், ஆனா ஏமாந்தவர்கள் தங்கள் சொல்லுவார்கள் கூடுதலாக. ஆனால் உண்மையான சம்பவங்களை தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில கொண்டு வந்து கதைக்கிறோம். அதனால நாங்கள் இந்த இது 4 தரம் கதைச்சிட்டோம், 5 தரம் கதைச்சிட்டோம், 2024 கதைச்சோம், 25 கதைச்சோம், இன்றும் 26 ஜனவரி மாதத்துல கதைக்கிறோம். என்ற இந்த மாதத்துல இது கதைக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயமாக. ஏனென்றால் இனிவரும் காலங்களில் நாங்கள் ஏமாற்றப்படக்கூடாது. எங்கள் இனம் ஏமாற்றப்படக்கூடாது. ஸ்கேம் என்ற ரீதியில ஏமாற்றப்படக்கூடாது. ஸ்கேம் என்றது பல ரீதியில இப்ப உலாவிக் கொண்டிருக்கின்றது. நேற்று 2 நாளைக்கு முதலும் நானும் ஒரு ஸ்கேம்ல சந்தித்தேன். அது ஒரு மாதத்துக்கு முதலும் ஒரு ஸ்கேம்ல சந்தித்தேன். அப்படி நாங்கள் ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனா ஏமாற்றுபவர்களாக சிலர்கள் இருக்கிறார்கள். அதனால நாங்கள் இந்த தலையங்கம் இன்றைக்கு எதிரும் புதிரும் இந்த நிகழ்ச்சியில உண்மையாக நாங்கள் வந்திருக்கிறோம். என்னத்துக்காக என்றால், இந்த ஸ்கேம் ஏமாற்றுபவர்கள் மீது தப்பா, ஏமாறுபவர்கள் மீது தப்பா? அதான் ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. உண்மையாக இதுல ஏமாற்றுபவரும் இருக்கிறார்கள், ஏமாறுபவர்களும் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அதை நாங்கள் உண்மையா மையமா வச்சுக்கொண்டு அப்பொழுது ஏமாற்றுபவராக அந்த அணிக்காக ஏமாற்றுபவர் இதுதான் குற்றம் இருக்குது என்ற அணிக்காக சாதனா மயிலவன் அவர்களும் வாதாட வருகிறார்கள். ஏமாறுபவர்கள் மீதுதான் குற்றம், அவர்கள் தான் தப்பு செய்கிறார்கள். அதாவது சில விஷயங்கள் நீங்கள் புளிப்பா இருக்கலாம், புளிப்பா இருப்பதனால நீங்க இந்த ஸ்கேமை விட்டு தப்பித்துக் கொள்ளலாம். அந்த ஏமாறுபவர்கள் மீது தப்பு இருக்குது என்ற அணிக்காக சினேகா, கர்சனா, கணேசனி அவர்கள் வாதாட வருகிறார்கள். ஒரு நல்ல ஒரு வாதாட்டமான நல்ல நடுவர்களே உங்களுடைய அணிகளை மறு பரிசீலனை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏமாற்றுபவர்கள் நானும் ஹர்ஷனாவும் ஏமாறுபவர்கள். ஓகே, ஏமாறுபவர்கள் அணி கர்சனா, கணேசினி, சினேகா. ஏமாற்றுபவர்கள் அணி சாதனா, மயிலவன். ஏமாறுபவர் அணி சாதனாவும் நான். ஏமாற்றுபவர் சாரி மன்னிக்கவும், சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஏமாறுபவர் அணி சாதனா, மயிலவன். ஏமாற்றுபவர்கள் அணி சினேகா, கர்சனா, கணேசனி அவர்கள். உண்மையாக ஒரு சொல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, தமிழ்லையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விளங்கலையே. அதால உண்மையாக ஏமாறுபவர்கள்
என்ற அணி. உண்மையாக நாங்கள் இப்பொழுது முதலாவது நாங்கள் இப்ப பார்க்க போறது ஏமாறுபவர்கள் அணியைத்தான் நாங்கள் முதலாவதாக பார்க்க போறோம். ஏமாறுபவர்கள் அணியில முதலாவதாக இப்பொழுது சினேகா அவர்கள் வந்து எங்களுக்கு கலைக்க போகிறார். உண்மையாக ஏமாறுபவர்கள் மீதுதான் தப்பு இருக்குது. எத்தனையோ ஸ்கேம் நடந்தாலும் ஏமாறுபவர்கள் மீதுதான் தப்பு இருக்குது என்ற அணிக்காக இப்பொழுது சினேகா அவர்கள் தன்னுடைய வாதத்தை, அது வாதம் ஒன்றில்லை, அவர் நிகழ்ச்சியிலே அவர் தான அனுபவித்ததையும் அல்லது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேர்கள் அனுபவித்த விடயங்களை எங்களுக்கு இப்பொழுது அழகாக இதுல மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இதை எங்களுக்கு எடுத்துரைக்க போகிறார். வாங்க சினேகா அவர்கள். எல்லாருக்கும் இந்த நேர வணக்கத்தை சொல்லிக்கொண்டு நான் வந்து ஏமாற்றுபவர் மீதுதான் தப்பு இருக்குன்னு சொல்லி உங்களோட கதைக்கு வந்திருக்கேன். அதாவது என்ன பொறுத்த வரையிலையும் நான் இந்த ஸ்கேம்ல வந்து முழுக்க ஏமாற்றுபவர் மீதுதான் தப்பு இருக்குன்னு சொல்லுவேன். ஏனென்று சொன்னா ஏதோ ஒரு தேவை இருக்கிறபடியாதான் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பணம் உங்களுக்கு வரப்போகுது, ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கிறபடியாதான் பணம் வருது, அப்ப அவங்க சொல்றது செய்வம் சொல்லி அவங்க அந்த விஷயத்துக்குள்ள இறங்க போவாங்க. இப்ப உதாரணமா ஒரு படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கும், ஆனா காசு இருக்காது. வேலைக்கு போவாங்க, ஆனா அவங்களுக்கு அந்த காசு காணாம இருக்கும். அப்படி ஏதோ ஒரு தேவை வந்து அவங்களோட அடிப்படை வாழ்க்கையில, நாளாந்த வாழ்க்கையில அவங்க எதிர்ப்புற சவால்கள், பிரச்சனைகள்ல இருந்து அவங்களுக்கான தேவைகள் வந்து என்ன செஞ்சு கொண்டிருக்கு, உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கு. அந்த தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு தான் நாங்க விருப்பங்களை நாடுவோம். ஆனா அந்த விருப்பங்களை தவிர்த்து எங்களுக்கு அத்தியாவசியமான தேவைகளே கிடைக்குதில்லை அப்படின்னு ஏங்கி இருக்கிறார்கள் தான் என்ன செய்வாங்க, பொதுவா இப்படி செய்தாங்களுக்கு காசு வருதுன்னா நாங்க அதை செய்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த வழியை வந்து அவங்க சூஸ் பண்றதுக்கு, அதாவது அந்த வழியை வந்து அவங்க தெரிவு செய்யக்குள்ள அந்த ஸ்கேம் பண்றவங்க என்ன செய்வாங்க, அது ஒரு முதலாவது என்ன சொல்றது, அது ஒரு வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி தான். 500 வச்சு 1000 எடுப்போம்னு சொல்ல ஒரு நம்பிக்கை. முதலாவது திறமை என்ன செய்யும், நீங்க எங்களுக்கு வந்து ஒரு 500 போடுங்க, போட்டுட்டு உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து போட்டு நீங்க நாங்க சொல்றத செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூகுள் ஷீட்லயோ இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் ஒன்று செய்திருவாங்க. இப்ப நான் வந்து இந்த விஷயத்துல ஏமாந்திருக்கேன். நானும் ஒரு ஏமாந்திருக்கிற ஒரு ஆள். என்னன்னு சொன்னா ஸ்டார்ட்ல வந்து ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங்ன்ற ஒரு குரூப், அது ஸ்டார்ட்ல ஓகே தான், நாலேஜ் கைடன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்ப புக் எல்லாம் வச்சு ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வச்சு படிப்பிச்சு தந்து இப்படி செய்யணும்னு சொல்லி கைட் புக்கு 5000 ஃபண்ட் டிரான்ஸ்பர் தான் பண்ண வேண்டும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு செமினாருக்கும் 3500 அப்படி பே பண்ண சொன்னது. அப்ப பே பண்ண சொல்லி எல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து எப்படின்னு சொன்னா அந்த வெப் பேஜ்ல சாமான்கள், அதாவது டராஸ், அதுக்கு பிறகு நிறைய அந்த மார்க்கெட்டிங் பிளேசஸ் இருக்குதுன்னு, டராஸ், அலி எக்ஸ்பிரஸ், அப்படி நிறைய மார்க்கெட்டிங் பிளேசஸ் இருக்கு. அதுல வந்து டராஸ்ன்றது நாங்க வந்து உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் தானே, அப்ப நாங்க டராஸ் சூஸ் பண்ண வேண்டாம். அதுல இருக்கிற சில திங்ஸ், அதாவது பர்னிச்சர்ஸ், போன் ஸ்டாண்ட், கவர்ஸ் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தேவையானது இருக்கு தானே. அப்ப நீங்க அதுல வந்து என்ன செய்யணும்னா ஹாஃப் கேஷ் போட்டு நாங்க பர்ச்சேஸ் பண்ணணும். இப்ப அது 1000 இருந்தா 500 போட்டு பர்ச்சேஸ் பண்ணினோம்னு சொன்னா அது சேல்ஸ் ஆயிடுச்சு. அப்படி ஒரு 25 ப்ராடக்ட் தருவாங்க. அதை வித்து முடி என்ன செய்வாங்கன்னா அதுல 2% படி தருவாங்க. இப்ப 500 போட்டு சொன்னா எங்களுக்கு அது வந்து 1500 என் முதலோட சேர்த்து 1500 எனக்கு வரும். அப்ப ஸ்டார்ட்ல ஓகே, சின்ன அமௌண்ட் எல்லாம் ஓகே வந்தது. கடைசியா ஒரு 3வது மாதம் அப்படி போகல பெரிய அமௌண்டா வந்து, பெரிய அமௌண்ட்னா 10,000 20,000 அப்படி வரக்குள்ள அதுக்கு பிறகு அந்த கேஷ் எங்களால பே பண்ணியெல்லாம் போகும் தானே. அது எப்படின்னா 5 டாஸ்க் தரும், ஒரு டாஸ்க் முடியும், இன்னொரு டாஸ்க் அப்படின்னு அந்த அமௌண்ட் எல்லாம் வந்து நாங்க அந்த டாஸ்க் செய்ய ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப எனக்கு என்ன தேவை இருந்துச்சுன்னு சொன்னா, ஓகே நம்மளுக்கு நாங்க வந்து அம்மா அப்பாவை தயங்க நிக்க கூடாது, எங்களுக்கு இது வந்து உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், நான் அந்த விஷயத்துக்குள்ள நான் இன்வால்வ் ஆனேன். கடைசியா என்ன, நான் வந்து ஏமாந்துட்டேன். ஆனா அந்த ஏமாற்றவர் ஏமாந்துட்டேன். ஆனா அந்த இன்னொரு ஆள் ஏமாத்தினவர் தானே, அவர் என்ன செஞ்சேன், என்னோட தேவைகளை அவர் வந்து புரிஞ்சு கொண்டேன். இவங்களை இந்த வழியில மூலியமா போனா இப்படி இவங்களை நாங்க வந்து மடக்கலாம், இவங்கள்ட்ட நாங்க காசு சம்பாதிக்கலாம். உண்மையிலேயே வந்து ஏமாறுற ஆட்கள் வந்து என்ன, ஒரு மனிதன் ஏமாற்றவங்க என்ன மனசாட்சியே இல்லாத ஒரு மனுஷன் தான் ஏமாத்துவாங்க. இப்ப இதனால நான் சொல்றேன், அந்த ஸ்கேம் மூலம்
வந்து ஏமாற்றுவாங்க தானே, அவங்கள்ட்ட தான் முழு பிழையுமே இருக்குதுன்னு சொல்லி இதனாலதான் சொல்றேன். அதோட இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு தான் நாங்க எல்லாம் சேர்க்கிறோம். ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்குது அப்படின்னு சொன்னா இப்ப ஸ்கேம் மூலம் என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் எங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு விஷயத்த. இப்ப நான் உங்களுக்கு வந்து 5 ரூபாய் முதலீடா தர்றேன் உதாரணத்துக்கு. நான் உங்களுக்கு ஸ்டார்ட்ல என்ன செய்வாங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நான் உங்களுக்கு ஒரு 5 ரூபாய் முதலீடு செய்யறேன், நீங்க வந்து இதை நம்பி ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்க என்ன செய்வோம், ஓகே 5 ரூபா தானே, 5 ரூபா தர்றாங்க தானே, நாங்க அந்த விஷயத்துக்குள்ள இன்வால்வ். அப்ப ஆசையை காட்டுறாங்க, அவங்க ஆசையை காட்டி அதுக்கு பிறகுதான் மோசம் செய்யறாங்க. அப்ப இதுல வந்து யார் மேல பிள்ளை இருக்குது, அந்த ஆசையை காட்டி இன்னொரு ஆசையை காட்டுற ஆட்களிடம் எல்லாம் பிள்ளை இருக்கு. அதனாலதான் நான் முழுக்க ஸ்கேம்ல தவறு யார மேல இருக்குன்னா ஏமாற்றுபவர் மூலம் தான் இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் அவங்க எப்பயுமே மணி மைண்டட், காசு நோக்கத்தை அடிப்படையா வச்சவங்க. அவங்களுக்கு நாங்க கஷ்டப்படுறோம்னு தெரியாது, இவங்களுக்கு இந்த காசு எப்படி வருதுன்னு தெரியாது. அவங்க என்ன செய்வாங்க, எங்களுக்கு காசு வந்தா காணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள் தான் அவங்க. இது வந்து என்ன சொல்றது, இந்த ஸ்கேம் நாங்க நல்லா ஆராய போகணும் அப்படின்னு சொன்னா இது யார் இதை நடத்துறது, எங்க இது ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி இதே நல்ல மூளையான ஆக்கள் என்ன செய்வாங்கண்டா, எங்களுக்கு ஓரளவு லாபம் வந்த உடனே அதுல இருந்து வெளியில வருவாங்க. ஆனா சிலருக்கு வந்து இது ஒரு போதை மாதிரி, காசு வருதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, பெரிய அளவுல அவங்க இழப்பீடுகளை சந்திக்க போவாங்க. அப்ப அது யாருக்கு அது ரொம்ப பாதிப்பா இருக்கும், அந்த ஏமாற்றாங்களே ஒரு ஆக்கள், அவங்களுக்கு பாதிப்பு தெரியும் இல்ல, எங்களை சுத்தி இருக்கிற ஆக்கள், எங்களோட அம்மா அப்பா எங்களோட சகோதரன், அவங்களுக்கு தானே பாதிப்பை தரும். இப்ப நாங்க ஒரு விஷயத்துக்காக கடன் எடுத்துக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த கடனை கட்டையிலாம போனா நாங்க என்ன செய்வோம், நாங்க சரி இனி இருந்து யூஸ் இல்லைன்னு சொல்லி டெத்தாக பார்ப்போம். சரி சூசைட் பண்ணி செத்துட்ட மட்டுமே எங்களை, அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சா இல்லையே. நாங்க கோலத்தனம், நாங்க எங்களோட பிற்போக்கான சிந்தனையினூடாக நாங்க ஒரு விஷயத்துக்குள்ள இன்வால்வ் ஆக, அதுல இருந்து எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல, எங்களால அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல, நாங்க இறந்து போயிடுவோம். ஆனா எங்களோட வீட்டாக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த பிரச்சனையில இருந்து இப்ப எங்கள் மூலியமா காசு எடுக்க இயலாது தெரிஞ்சோடனே நாங்க கடன் பண்ணாக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு காசு வேணும் தானே, அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா எங்களோட வீட்டாக்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, இப்படி காசு கொடுத்துறாங்க தாங்கன்னு சொல்லி. அப்ப நாங்களும் நிம்மதியா இல்ல, ஆனா எங்களோட அம்மா அப்பாவுக்கும் நிம்மதி இல்லாத ஒரு வேலை செஞ்சுட்டேன். இதனால இப்ப இதுல என்ன நடந்தது, எங்களை ஒரு ஆட்கள் ஏமாத்திட்டாங்க. இப்ப இந்த பாவம் எல்லாம் யாருக்கு போகும், எங்களை ஏமாத்தினவங்களுக்கு தான் போகும். இதனாலதான் நான் சொல்றேன், முழுக்க இது வந்து ஏமாத்தினவர்கள் மீது தான் இந்த ஸ்கேம் செய்யறது, ஏமாத்துறவங்க மீது மட்டும்தான் முழு தவறும் இருக்குன்னு சொல்லி உங்கள்ட்ட இருந்து விடை பெற்றுக் கொள்ளுங்க. நன்றி சினேகா, அழகாக சொன்னார். உண்மையாக ஏமாற்றுபவர்கள் மோசடி செய்து ஏமாற்றுபவர்கள் மீதுதான் தவறு கூட இருக்கு என்றத அழகாக, அதாவது நாங்கள் மனிதர்கள் நாங்கள் மனிதர்கள், அதால எங்களுக்கு தேவைகள் இருக்கு, எங்கள் தேவைகளை அறிந்து அவர்கள் அதுக்குள்ளால அந்த பாயிண்ட வச்சு அதுக்குள்ள புகுந்து எங்களை ஏமாற்றுகிறார்கள். அப்படி ஏமாற்றுவர்கள் மிருகங்கள், அவர்கள் மனிதரை விட்டு மனித பிறவியே இல்லை என்ற அளவுக்கு அவர் தன்னுடைய ஆதங்கத்தையும் தான் அனுபவப்பட்ட வேதனையும் இந்த இடத்துல எங்களுக்கு சொல்லிட்டு போறார். உண்மையாக ஏமாறுபவர்கள் மீதுதான் தப்பு என்று அடித்து இந்த இடத்துல கூறிட்டு செல்கிறார். சரி, இல்லை ஏமாறுபவர்கள் மீதுதான், அதாவது ஏமாறுபவர்கள் மீதுதான் தப்பு இருக்குது. ஏனென்றால் நீங்கள் என்னத்துக்கு உங்களோட ஆசைகள், நீங்கள் நல்லா இருக்கணும், பண ஆசைகள், பொருள் ஆசைகளால நீங்கள் அதாலதான் நீங்கள் ஏமாறுகிறார்கள். அதால அந்த ஏமாறுகிறவர்கள் மீதுதான் தப்பு என்று இப்பொழுது சாதனா அவர்கள் எங்களுக்கு முன் வருகிறார். சொல்லுங்க பாப்போம் சாதனா. அனைவருக்கும் வணக்கம். ஸ்கேம் 2025-இல் ஏமாற்றுபவர் மேல்தான் மேல தவறு என்ற அணியில் வாழ வந்துள்ளேன். நாங்க 2025 பார்த்தீங்கன்னா கணக்க அவேர்னஸுக்கு ஸ்கேம் பத்தி நீங்க பார்த்தீங்க. உங்க பேங்க் வந்து உங்க அலர்ட் அனுப்புறோம், இந்த கவர்மெண்ட் வந்து கேம்பெயின்ஸ் இந்த சைபர் கிரைம் படி கேம்பெயின்ஸ் வச்சுப்பீங்க. நீங்க சும்மா நியூஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து சோஷியல் மீடியால காட்டிடுவோம், லைக் இந்த ஃபிளாக் சஸ்பிஷன் ஆகுதுன்னா நீங்க யூடியூப் பார்த்துட்டீங்கன்னா அப்படி ஸ்கேம் வர விஷயம் இருந்தா உங்க ஃபிளாக் போய் உங்க நோட்டிஃபிகேஷன் அனுப்புவீங்க. இப்படி இன்ஃபர்மேஷன் வந்து எவ்ரிவேர் இருக்கிற, நீங்க வந்து இது வந்து பார்க்காம இக்னோர் பண்ற வந்து அந்த விக்டிம்ஸ் தான் வெளியே இருக்கு நான் சொல்லுவாரு.
அண்ட் வந்து இந்த ஸ்கேம் வந்து ஒரு ரெட் ஃபிளாக்ஸ் கொடுக்கும். எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்டபிள் பேட்டர்ன் வந்து வச்சுப்பேன். ஒரு அர்ஜென்சி இருக்கு, இல்லாட்டி அன்ரியலிஸ்டிக் ப்ராமிஸ். ஸோ அவங்க வந்து உங்களை என்ன சொல்லலாம், நீங்க இந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் போட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து £100 கொடுப்பேன். இப்படி வந்து அன்ரியலிஸ்டிக் ப்ராமிஸ் கொடுக்குறது வந்து ஸ்கேம் நடக்கும். ஆனா இந்த விக்டிம் வந்து அவங்களுக்கு greeds, அவங்களுக்கு என்ன கிடைக்கும் யோசிச்சு கொண்டு அவங்க வந்து ஸ்கேமுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலையும். இது வந்து ஏமாற்றுபவர் தான் பிழை. அண்ட் வந்து உங்களுக்கு சொல்லுறோம், இந்த வந்து ஸ்கேம் வந்து எனக்கு தெரியாது, ஒரு அன்னோன் நம்பர் அந்த ஸ்கேம் இல்லையா இருக்கலாம், அது வந்து சொல்றான். ஆனா நீங்க வந்து கூகுள் சர்ச் பண்ணலாம், கணக்கு மெசேஜ் இருக்கு ஃப்ரீயா வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு. நீங்க கூகுள் சர்ச் பண்ணி அந்த வெப்சைட் வந்து செக் பண்ணி அதெல்லாம் செஞ்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்கேம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். அது வந்து ஸ்டாப் பண்ணும் ஸ்கேம் நடக்குது. இது வந்து எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கிறோம் நீ ஸ்கேமா இல்லையான்னு. அண்ட் கணக்க வந்து ஆக சொல்லிக்கிறேன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்ப கூடாதுன்னு. இது வந்து சொசைட்டி ஃபுல்லா தெரியும், ஸ்ட்ரேஞ்சருக்கு வந்து லைக் ட்ரஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிக்கிறேன். ஆனா இந்த ஏமாற்றுப்பவர் அவங்க தெரியாத ஆட்கள் ஸ்டில் ட்ரஸ்ட் பண்ணுறேன். நிச்சயம் அவங்களுக்கு பிள்ளை தான். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. சாதனா அவர்கள் அழகாக எங்களுக்கு சொன்னார். உண்மையாக ஏமாறுபவர்கள் மீதுதான் தப்பிருக்குது. ஏனென்றால் இப்படியா நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் இருக்கிறபடியினால் அவர்கள் எல்லாவற்றையும் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்பொழுது சாதாரணமாக நடக்கிற ஒரு பிரச்சனை, ஒரு இமெயில ஒரு லிங்க் அனுப்புவார்கள், ஒரு மெசேஜ்ல ஒரு லிங்க் அனுப்புவார்கள். அந்த லிங்கை நாங்கள் ப்ரெஸ் பண்ணி உள்ளுக்கு போக சொல்லுவார்கள். அப்ப அந்த லிங்குகள் எல்லாம் இப்ப எங்களுக்கு சாதாரணமா எல்லாருக்கும் தெரியும், லிங்குகள் மூலம் ஸ்கேம் நடக்கிறது என்று. அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தும் நாங்கள் சில சில நட்பாசைகளுக்காக நாங்கள் இதுல எங்களுக்கு பணம் மேக் பண்றதுக்கு சில சில சந்தர்ப்பங்களுக்காக அதில் சில பணங்களை நாங்கள் சேமிப்பு செய்வதற்காக அதை அமர்த்தியிருக்கா பார்ப்போம். அதுக்குள்ள போனீங்கள் என்றால் உங்களோட பணங்கள் தான் விரயமாகும். அதால உண்மையாக சாதனார்கள் சொல்ற, உண்மையாக ஏமாறுபவர்கள், இந்த தொழில்நுட்ப வசதி இருந்தும் அதுல ஏமாறுபவர்கள் மீதுதான் தப்பு இருக்குது என்று ஆணித்தரமாகவும் அழகாகவும் சொல்லிவிட்டு செல்கிறார். இல்லை இல்லை, உண்மையாக ஏமாறுபவர்கள் மீது தப்பு இல்லை, ஏமாற்றுபவர்கள் மீதுதான் தப்பு இருக்குது என்ற அணிக்காக இப்பொழுது களமிறங்குகிறார் கர்சனா அவர்கள். வாங்கோ கர்சனா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு 2025 ஸ்கேம் யார் மீது தவறு, ஏமாறுபவரா அல்லது ஏமாற்றுபவரா? நான் ஏமாற்றுபவர் தான் தவறு என்று கூற போறேன். ஒரு எப்படி ஏமாறுவர்? அங்கே ஒருவர் ஏமாற்றினால்தான் மற்றவர் ஏமாற முடியும். அப்ப யாருள்ள தவறு? ஏமாற்றுபவர். இப்ப இந்த புதுசு ஏறுடன் தொழில்நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சி காரணமாக இன்றைய AI டெக்னாலஜி ஸ்கேமர்ஸ் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏமாற்றலாம். உங்களோட பெற்றோர், உங்களோட நண்பர்கள், உங்களோட பிள்ளைகள், அவங்களோட வாய்ஸ் முகமும் கிரியேட் பண்ணி ஸ்கேம் பண்ண முடியும். இது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் அவங்க என்ன செய்யறதா, மேபி உங்களோட க்ளோஸ் ஆன ஃப்ரெண்டுடைய முகம், லைக் வாய்ஸ், கொஞ்சம் அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த ஏஐயுடன் ஃபேக் பண்ணலாம். அண்ட் அவங்க லைக் பேசுறது, அவங்க வாய்ஸ் கேட்கலாம். காசுக்கு எனக்கு உதவி தேவை, உங்களுக்கு காசு கொஞ்சம் கொடுங்கோ, உங்களோட ஐடி அந்த ஐடி கேட்கலாம், ஐடென்டிட்டி தெஃப்ட் செய்யலாம். மேபி உங்களுக்கு லைக் எனி பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கலாம் அந்த ஏஐவுடன். ஸோ இது பயங்கர கஷ்டம், லைக் பிகாஸ் இது நேலி எக்ஸாக்ட்லியா இருக்கும் அவங்களோட ஃபீச்சர்ஸ் ஒன்று. இது டீப் ஃபேக் டெக்னாலஜி அவங்க அந்த பேர் ஒன்று. அண்ட் கணக்கு ஆக்கள் இது ஸ்கேம் பண்ணலாம்.
And any AI தனி இல்ல any technology, any or website, any like programming, உங்களுக்கு ஸ்கேம் பண்ணலாம். ஒரு கொஞ்சம் ஃபேமஸ் ஸ்கேம் ஒரு 2025 வந்துட்டா, it's called Honey. Honeyயோட வெப்சைட் ப்ரௌசர் உங்களுக்கு ப்ரோமோ கோட்ஸ் கொடுக்கலாம். ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறது, கூப்பன் கொடுக்கறது, அண்ட் பெரிய பெரிய யூடியூபர்கள் லைக் மிஸ்டர் பீஸ்ட் அண்ட் லைக் மிஸ்டர் பீஸ்ட் அவனுக்கு ஐ திங்க் 2 பில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. ப்ரொமோட் பண்ணிடுறது, இந்த அட்வர்டைஸ் பண்ணுறது ஒரு நல்ல டூல். இது யூஸ் உங்களுக்கு கொஞ்சம் காசும் சேவ் பண்ணலாம் இந்த டூல் யூஸ் பண்ணினீங்களா. லேட்டர் ஐ திங்க் nearly a year after, IT யூடியூபர் கண்டுபிடிச்சுதான் இந்த வெப்சைட் ஒரு பெரிய பெரிய ஸ்கேம். ஸோ என்ன இது செய்யறதா, இது உங்களோட இன்ஃபர்மேஷன் ஸ்டீல் பண்ணுறது. அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் த காசு அந்த வெப்சைட்டுக்கு கொடுக்கறது, அந்த ஆக்சுவல் கம்பெனிக்கு கொடுக்கறது, அந்த காசு ஹனி இந்த கம்பெனிக்கு தான் கொடுக்கறது. ஸோ அந்த மணியும் டேட்டா ஸ்டீல் பண்றது. அண்ட் இது ஒரு பெரிய பெரிய ஸ்கேம். நானும் ஆல்மோஸ்ட் ஸ்கேம் லைக் எந்த கம்ப்யூட்டர் டவுன்லோட் பண்ணி செய்ய போனேன். பட் என் அம்மா சொன்னா நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணலாம், நான் உங்களுக்கு செய்ய போறேன். பட் லக்கிலி அவ மறந்து போட்டா. அண்ட் இது ஒரு ஸோ இது மிஸ்டர் பீஸ்டுக்கு பெரிய பெரிய டீம் இருக்குது. ஸோ அவனுக்கு ப்ரொஃபஷனல்ஸ், ஐடி லைக் ப்ரொஃபஷனல்ஸ், அவங்களுக்கு எல்லாம் அந்த நல்ல தெரியும். ஸோ அவங்களுக்கு கண்டுபிடிக்கல. ஸோ எப்படி சாதாரண ஆட்கள் கண்டுபிடிக்க போடுது. ஸோ நான் அதனால மாற்றுபவர் தான் தேவாரு. நன்றி. நன்றி கர்சனாக அழகாக இந்த காலத்து டெக்னாலஜியில வச்சு அழகாக எங்களுக்கு இந்த ஸ்கேம் எப்படி நடக்குது பாருங்க. பெரிய பெரிய ஃபேமஸான ஆக்களே இந்த ஸ்கேம்ல மாட்டப்படுகிறார்கள். அவர்களிடம் எவ்வளவு டெக்னாலஜியில் இருந்தும் அவர்கள் கூட இந்த ஸ்கேமில் மாட்டப்படுகிறார்கள் என்றால், சாதாரண மனிதனாக நாங்கள் எப்படியா இதுவெல்லாம் மாட்டுப்படாம இருப்போம். இதால எங்கள்ல தப்பு ஒன்றும் இல்லை, ஏமாற்றுபவர்கள் மீதுதான் தப்பு என்றத அழகாகவும் ஆணித்தனமாகவும் உள்ள எல்லா தொழில்நுட்பம் எல்லா ஸ்டூலையும் காட்டி அவ எங்களுக்கு அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சென்றிருக்கிறார். ரொம்ப நன்றி அரசனா, நன்றி. ஓகே, உலகத்துக்கு அவ சொல்லி இருக்கிற அனித்தரமாக எங்களுக்கு சொல்லிட்டு போறா. இதை எதிர்த்து இப்பொழுது களமிறங்க வருகிறார். ஏமாற்றுபவர்கள் மீதுதான், அதாவது ஏமாறுபவர்கள் மீதுதான் தப்பு. இந்த விடயத்தில் ஏமாறுபவர்கள், அதாவது என்னென்றால் ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றிட்டு போயிடுவார்கள், ஏமாந்திருக்கிறார்கள் அப்படிதான் தப்பு என்று இப்பொழுது மயிலவன் அவர்கள் எங்கள் களத்துக்கு வருகிறார். வாங்க மயிலவன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைய அருமையான ஒரு மாலை பொழுதிலே இந்த எதிரும் புதிரும் 84வது பாகத்தில் நானும் பங்கேற்கிறேன் என நினைத்து எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அருமையான ஒரு தலைப்பு. ஸ்கேம்ல இந்த தப்பு இருக்கிறது யார் மேல? ஏமாற்றுபவர் மேலேயா ஏமாறுபவர் மேலேயாண்டு ஆரம்பத்திலே வந்துட்டு சதீசன் ஒரு பாட்டு ஒன்று பாடினார். ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே என்று சொல்லி. ஏமாறுபவர்கள் இருந்தாத்தானே ஏமாற்றுவர்களும் அதிகமாவாங்க. உண்மையிலேயே வந்துட்டு சொல்ல போன ஒரு ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக். அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ற சரித்திரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதிகமான ஆசை எங்களுக்கு வந்துட்டு ஏன் வந்துட்டு ஒரு பணத்தாசையோ ஒரு பொருள் மேல ஆசை, ஏன் இவ்வளவு அதிகமா ஆசை இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு எங்களுடைய மக்கள் வந்துட்டு ஏமாறுவாங்க. இது வந்துட்டு அந்த ஏமாத்துறவங்க என்ன செய்யறாங்க, இதுதான் அவங்களுடைய சூட்சுமம். அதிகமா பணத்தாசையை காட்டி அவங்கள தன் பக்கம் இழுத்து அவங்கள எப்படி மோசடி செய்கிறது. ஸோ இதுல ஏமாறுவர்கள் மேலதான் தப்புன்னு நான் ஆணித்தரமா சொல்லுவேன். நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும்.
நாங்கள் அது சம்பந்தமா வந்துட்டு முழிப்புடன் இருக்க வேண்டும். ஸோ ஆரம்பத்துல வந்துட்டு நானும் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன். யூகே வந்ததுக்கு பிறகுதான் நடந்தது. இலங்கையில வந்துட்டு நான் பெருசா ஸ்கேம்ல மாட்டுப்பட்டது இல்லை. யூகேல வந்து கொஞ்ச நாள் நான் இருக்கும்போது ஆரம்பத்துல ஃபேஸ்புக்ல வந்துட்டு லண்டன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி இது இருக்குது. நாங்க வந்துட்டு அதுல போயிட்டு சர்ச் பண்ண ஒருத்தர் வந்துட்டு இந்த நம்பருக்கு நீ வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணு, நான் உனக்கு ஒர்க் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி கடைசியில பார்த்தா அவர் வந்துட்டு பர்சனலான உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, ஒரு கட்டத்துல வந்துட்டு நாங்க வந்துட்டு ஸ்மார்ட்டா இருக்கணும். உனக்கு நீ வந்துட்டு இப்ப நீ வேலை தர போற, நான் அந்த வேலையை செய்ய போறேன். இதுல எதுக்கு என்னுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க கேட்குறீங்க? நான் சொன்ன உடனே அந்த ஆள் வந்துட்டு அப்படியே பிளாக். அவ்வளவுதான். ஸோ இதுல வந்துட்டு நாங்க வந்துட்டு ஸ்மார்ட்டா இருக்கிறவன்னு நான் சொல்ல வரேன். என்னுடைய நிறைய நண்பர்கள் யூகேல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கேம்ல வந்துட்டு மாட்டுப்பட்டு ஏமாந்துருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இது பற்றிய ஒரு சில பேருக்கு அது பற்றிய புரிதல் இருக்காது, ஒரு சில பேருக்கு அது பற்றிய புரிதல் இருக்கு. இப்ப நான் வந்துட்டு அதை அவங்களுக்கு சொன்னா அவங்க வந்துட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்ப இந்த பிரச்சனை நடக்குன்னு சொன்னா அதிகமான ஒரு ஆசை இருக்கிற பட்சத்தில் தான். ஏன் வந்துட்டு அதிகமா அந்த பணத்து மேல ஆசை வச்சிருக்கோம். நாங்க நேர்வழியில சம்பாதிக்க போறோம், எங்கள்கிட்ட பணம் வரப்போகுது. இந்த அதிகமான ஆசை இருக்கிற இடத்துல தான் பிரச்சனை. ஸோ நான் சொல்ல பாருது ஏமாறுவர்கள் தான் பிரச்சனை. அதாவது ஒரு அருமையான ஒரு படம் கூட இருக்குது. அதாவது சிவாஜி அவர்கள் நடிச்ச ஒரு படம். அந்த படத்துல பேர் எனக்கு தெரியாது. ஒரு பணப்பெட்டியை வந்துட்டு அவர் வந்துட்டு திருடி இருப்பார். அதை வந்துட்டு ஒரு அந்த படத்துல நடிச்ச ஒரு வில்லன் வந்துட்டு அதை வந்து பார்த்துருவார். ஸோ அதை பார்த்துட்டு அவர் வந்துட்டு என்ன செய்வாருன்னு சொன்னா, சிவாஜியை வந்து மிரட்டி சிவாஜிட்டே இருந்து ஒவ்வொரு நாளும் பணத்தை வந்துட்டு கேட்டுக்கொண்டே இருப்பார். காலப்போக்குல வந்துட்டு அவர் திருடின பணத்தை அதை விட அதிகமாவே வந்துட்டு அந்த திருடனுக்கு சிவாஜி வந்துட்டு கொடுத்திருப்பார். ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருவார். இதுவே நான் மட்டும் அந்த பணப்பெட்டியை எடுக்காம இருந்திருந்தேன்னு சொன்னா நான் இந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலுக்கு ஆய்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இந்த பிரச்சனை வருது? அதிகமான ஆசை. ஓகே, இந்த ஸ்கேமை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது. அதாவது வேலையில மோசடி இருக்குது, பிள்ளைகள் சொன்ன மாதிரி ஆன்லைன்ல வர ஸ்கேம்ஸ் இருக்குது, ஏஐ டெக்னாலஜி, இந்த மாதிரி அதன் மூலமா வந்துட்டு ஏமாத்துறவர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். இதுவே நாங்க ஏமாறுறவங்க வந்துட்டு நாங்க வந்துட்டு உஷாரா இருப்போம். நாங்க வந்துட்டு அது சம்பந்தமா வந்துட்டு நாங்க ஸ்மார்ட்டா இருப்போம். நாங்க வந்துட்டு கொஞ்சம் இல்லை ஓகே அவர் வந்துட்டு ஏதோ எங்களுக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லி யாருமே இங்க யாருக்குமே உதவி செய்கிற நோக்கத்துல எல்லாம் வரவே மாட்டாங்க. ஸோ அது வந்து நாங்க தான் ஸ்மார்ட்டா அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ற தெரிஞ்சிருக்கோம். ஸோ இன்னொன்று வந்துட்டு நான் என்ன சொல்லணும்னு சொன்னா, என்னுடைய உறவினர் ஒருவர் இந்த நாட்டில தான் இருக்கிறார். அவருக்கு நடந்த ஒரு நகைச்சுவையாகவும் இருக்கு ஒரு விஷயம் உண்டு. அவருக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் ஒன்று வருது. அந்த காலத்துல இருந்த இந்த நைஜீரியன் லெட்டர் ஸ்கேம்னு சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு அவருக்கு லெட்டர் ஒன்று வருது, யூ ஹேவ் ஒன் மில்லியன் பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. இது மேலதிகமா உங்களுக்கு எதுவும் தொடர்பு கொள்ள முடியும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு டயல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு டயல் செய்ய அவர் என்ன சொல்லுவார், உங்களுக்கு பணம் வந்துட்டு கிடைச்சிட்டுது, இப்போ நீங்க வந்துட்டு நாளைக்கே வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அந்த மொத்த பணம் வந்துடும். ஆனா அதுக்கு முதல்ல ஒரு 5000 பவுண்ட் மட்டும் எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னு சொன்னா நாங்க வந்துட்டு இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னு சொன்னா நாங்க இந்த 1 மில்லியனை நாங்க உங்களுக்கு தந்துடுவோம். அவர் வந்துட்டு என்ன சொன்னாருன்னு, அவர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஒரு ஆள். அவர் வந்துட்டு சொன்னா, சரி ஓகே, நீ தான் 1 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து எனக்கு தரப்போறியே, அந்த 5000 பவுண்ட்ஸை நீ அந்த 1 மில்லியன்ல இருந்து எடுத்துட்டு மிச்ச காசு எனக்கு கொடுன்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. உடனே அவன் வந்து சொல்லியிருக்கான், நோ நோ நோ, இது வந்துட்டு உன்னுடைய பணம், அந்த பணத்துல இருந்து நான் 1 ரூபாய் கூட எடுக்க முடியாது. நான் வந்துட்டு அதுக்கான என் சேவைக்கான பணத்தை நீ எனக்கு கொடு, உன்னுடைய பரிசு தொகையை நான் வந்து தரேன். உடனே அவர் என்ன செஞ்சிட்டார், அந்த நம்பரை பிளாக் செய்துட்டார். ஸோ நாங்கள் தான் வந்துட்டு ஸ்மார்ட்டா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இன்னும் ஒரு சில இடத்துல வந்துட்டு என்னுடைய நண்பர்கள் வந்துட்டு யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய நண்பர்களா இருக்கட்டும், ஃபேஸ்புக்ல வந்துட்டு அவருக்கு வந்துட்டு லண்டன் விசா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் வந்து அவங்களுக்கு வந்துட்டு அனுப்புறாங்க. அதை வந்துட்டு எனக்கு அனுப்பி, பாரு இப்படி ஒரு ஏஜென்சி ஒன்று இருக்குது, இதுல வந்துட்டு நாங்க போகலாமான்னு சொல்லி. ஆரம்பத்துல சொல்ல போனா லண்டன் விசான்னு ஒரு விசாவே இல்லை, யூகே விசான்னு தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு
நான் வந்துட்டு அவங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். ஸோ அவங்களும் வந்துட்டு அதுல இருந்து ஒதுங்கிட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு அதுல வந்துட்டு போய் அந்த ஏஜென்சி கிட்ட வந்து ஏமாந்ததை நாங்க கண்கூடாவே பார்த்திருக்கோம். இவ்வளவோ கதைகளை வந்துட்டு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இவ்வளவு தெரிஞ்சும் நாங்க ஏன் வந்துட்டு மறுபடியும் ஏமாறுறோம்? நாங்க வந்துட்டு ஏமாற்றுறது அப்படின்றது பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு குற்றச்செயல். ஆனா நாங்க ஏமாறிட்டோம்னு சொன்னா நாங்க வந்துட்டு வாழ்நாள் முழுக்க சம்பாரிச்ச பணம் மொத்தமுமே போகுதே. ஸோ அதை வந்துட்டு நாங்கள் தானே சிந்திக்க வேண்டும். இதுவே ஏமாறுறவர்கள் வந்துட்டு உஷாராயிட்டாங்கன்னு சொன்னா ஏமாற்றுறவர்களும் குறைஞ்சு கொண்டுதான் போவாங்க. ஆஹா இல்ல, இனி இதுக்கு மேலேயும் வந்துட்டு நாங்க வந்துட்டு இவங்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க குறைஞ்சு கொண்டு போவாங்க. ஸோ நாங்க வந்துட்டு தப்பு செய்யறவர்கள் வந்து கொண்டேதான் இருப்பார். நாங்கள் தான் வந்துட்டு நாங்கள் உஷாரா இருக்க வேண்டும். எங்களுக்கு மட்டுமே தெரிந்த அந்த வங்கி டீட்டெயில்ஸ், அந்த பேங்க் டீட்டெயில்ஸோ யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது அப்படின்றது ஒரு காமன் சென்ஸ். இதை வந்து நாங்க எங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். உங்க வங்கி அட்டை பின்னாடி இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு சில கால்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் பார்த்துருக்கிறேன். பிராங்க் எல்லாம் பண்ணுவாங்க. கார்டு மேல இருக்கிற அந்த 16 நம்பரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அது வந்துட்டு ரொம்பவே ஒரு பர்சனலான ஒரு டீட்டெயில். அதை வந்துட்டு போட்டோவே எடுத்து வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கேம்ல ஏமாறினா அது யார் மேல பிழை? எங்க ஏமாறுறவங்க மேலதான் அது வந்துட்டு முழு பிழையும் இருக்கு. அவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கத்தான் போகுது. ஆனா நாங்க சம்பாரிச்ச பணம் தானே எங்க சைட்ல இருந்து போக போகுது. ஸோ கண்டிப்பாக சொல்றேன், இந்த ஸ்கேம் அப்படின்றது வந்துட்டு இதுவே 20-30 வருஷத்துக்கு முன்னாடி லெட்டர் ஸ்கேம்ஸ் அப்படின்ட்டு வந்தது. இப்ப வந்துட்டு ஏஐ ஸ்கேம்ஸ் அது இதுன்னு வருது. நாங்களே வந்துட்டு இப்ப போன்ல வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்டோட ஒரு ஷூன்றதை பத்தி கதைச்சாலே அடுத்த நொடியே வந்துட்டு அது ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ அந்த ஷூவோட பிராண்ட் வந்து வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு உலகத்துலதான் வந்து நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஸோ நாங்கள் முதலில் தெளிவாக இருக்க வேண்டும். அது பற்றிய அறிவை வந்துட்டு நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஓகே, நாங்க வந்துட்டு நேர்மையா சம்பாதிக்க போறோம், அந்த காசு நாங்க வாழ போறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் மூலியமா ஏமாறுறதை நாங்கள் தான் தடுக்க வேண்டும். ஆகவே இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய, அதுக்காக ஏமாற்றவங்க மேல பிழையே இல்லைன்னு நான் சொல்ல வரையில்லை. அது வந்துட்டு ஒரு தண்டனைக்குரிய செயல். ஆனால் ஏமாறுறவர்கள் ஏமாந்தால் அவங்களுடைய மொத்த பணமும் போயிடும். ஸோ நாங்கள் தான் இதில் தெளிவாகவும் அறிவாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆகவே ஸ்கேம் அப்படின்றது ஏமாறுவர்கள் மேல்தான் அதிகமான பிழையும் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லி என் தரப்பு விவாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி 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 மாயிலவன், நன்றி நன்றி. அந்த இருட்டுக்கும் பார்க்கிற வெளி இருக்கும், அந்த சுவருக்கும் கேட்கிற காதிருக்கும். அந்த இருட்டுக்கும் பார்க்கிற வெளி இருக்கும், அந்த சுவருக்கும் கேட்கிற காதிருக்கும். சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும், சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும். தங்க சமயத்திலே எடுத்துரைக்கும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. அழகாக மயிலவன் அவர்கள் அழகாக சொன்னார். உண்மையாக நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இருட்டு கூட கண்கள் இருக்கும் என்று ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார். அப்படியான ஒரு உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க நாங்கள் தான் கவனமாக இருக்கணும். இந்த ஸ்கேம் என்ற இதுல நாங்கள்லாம் ஒரு கவனமாக இருக்க வேணும் என்றத தன்னுடைய அனுபவங்கள் மூலமும் தன்னுடைய நண்பர்களின் அனுபவங்கள் மூலமும் எங்களுக்கு இந்த இடத்துல அழகாக சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாக அதாவது ஏமாறுபவர்கள் மீதுதான் தப்பு இருக்குது. உண்மையாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், இப்பொழுது 2025 டிசம்பர் மாதத்துல நானும் ஒரு ஸ்கேமில் ஏமாற்றப்பட்டதான். அதாவது வாயின் வார்த்தைகளை நம்பி, வாயின் வார்த்தைகள்னா யூ கேன் டூ 10 years for only அண்டாங்க. நாங்கள் ஒரு பாய்லர் ஒன்று கூட்ட போனாங்க. பாய்லர் புது பாய்லர் ஒன்று வாங்கிக்க அவன் அந்த விற்பனையாளர் சொன்னார் 10 years வாரண்டி தரப்படும், யூ கேன் டூ 10 year வாரண்டி அண்ட. அப்ப நாங்கள் அப்ப 10 year வாரண்டி தானே அண்டு போட்டு சரி அண்ட உன்னால முடியும், அது 10 year வாரண்டி தாராண்டு அவன் சொல்லல, உன்னால முடியும் அன்றுதான் அவன் சொன்னான். நீங்கள் கெட்டு உன்னால எடுத்துக்கொள்ள முடியும் 10 year வாரண்டி என்றான். ஆனா அவன் எங்களுக்கு வித்த பாய்லர்ல ஒரு பார்ட்ஸ் ஒன்று இருக்கு, அந்த பார்ட்ஸ் அவன் சேஞ்ச் பண்ணி எங்களுக்கு, அதாவது அந்த கம்பெனி நாங்க வாங்கின பாய்லர் பார்ட்ஸ் இல்லாம வேற ஒரு பார்ட்ஸை போட்டு அந்த பார்ட்ஸ் விலை குறைவு. அப்ப அந்த விலை குறைவான ஒரு பாய்லரை எங்களுக்கு விலை குறைச்சி அந்த பாய்லர் தரைக்க நாங்களும்
மலிவா இருக்குத்தானே, நல்ல பிராண்டட் கம்பெனி, மலிவா இருக்குத்தானே அந்த பாய்லரை வாங்கி பூட்டியாச்சு. பூட்டிட்டு நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கம்பெனிக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்க கம்பெனியில வந்து ஒன்லி 5 years வாரண்டி. அது என்ன காரணம் என்று நாங்கள் அறிய போய்க்க அந்த பாய்லருக்குள்ள ஒரு பார்ட்ஸ் வேற பாய்லர் ஆன் பார்ட்ஸ், அதாவது வேற கம்பெனி பார்ட்ஸை மிக்ஸ் பண்ணி வந்தபடியால் இந்த உண்மையான நான் பிராண்டட் என்று வாங்கின அந்த கம்பெனி எங்களுக்கு 5 வருஷம் வாரண்டியை தான் தந்திருக்கிறாங்க. அப்ப நாங்கள் அவங்க சொன்ன கதையை கேட்டு, அதாவது கதை நேரடியாக கதை கேட்க எங்களை ஸ்கேன் பண்ணிடுவாங்க. அந்த அவருடைய கதையை கேட்டே நாங்கள் ஏமாந்திருக்கிறோம். அப்படியான ஸ்கேம்கள் எங்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறோம். உண்மையாக நேற்றும் கூட ஒரு ஸ்கேம் நடந்தது. அது கடைசியா நான் சொல்லுறேன் என்ன உண்மையான சம்பவங்கள்லாம். அப்ப அப்படியான இருக்கேக்க அப்ப இது எங்க யாருல தப்பு இருக்குது? ஏமாறுபவர்களா ஏமாற்றுபவர்களா? சரியான ஒரு டிபிக்கலான ஒரு இதுதான் என்றாலும் பார்ப்போம். வாங்கள் வாதாடும் எங்கட அணிக்காக அவர்கள் தங்கள நிலப்பாடுல நிக்க போகிறார்கள். இப்பொழுது திரும்பி மறுபடி வருகிற, அதாவது ஏமாறுபவர்கள், அதாவது ஏமாற்றுபவர்கள் மீதுதான் தப்பு. அதாவது ஏமாறுபவர்கள் மேல தப்பு இல்லை, ஏமாறுபவர்கள் மீதுதான் தப்பு வந்து இப்பொழுது கணேசினி அவர்கள் எங்களுக்கு இதுல முன் வருகிறார். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பாகம் 84 எதிரும் புதிரும் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பு 2025 ஆண்டு மோசடிகள் யார் மீது தவறு, ஏமாறுபவரா ஏமாற்றுபவரா? நிச்சயமாக ஏமாற்றுபவர்கள் என்று அன்னைக்காகவே நான் இங்கே என்னுடைய கருத்துக்களை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைய தலைப்பு யார் மீது தவறு என்பதை ஒழிய யார் பாதிக்கப்படுகின்றார்கள் என்றது அல்ல. ஒருவர் பாதிக்கப்பட்டவர், ஒரு திருடாதே திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அது அன்றைக்கே பாடல்கள் வந்து விட்டது. அப்ப திரும்பவும் நாங்கள் ஏமாற்றப்பட்டவர்கள் மீதுதான் தப்பு 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதால எந்த நியாயம்? பிழையாடு ஏமாற்றுபவர் ஒருவர் ஏமாற்றுவதால் அந்த இப்படி ஒரு விஷயமே வெளியில வருகுது. அப்ப திரும்பவும் நான் சொல்கின்றேன் என்னென்றால் ஏமாற்றுபவர்கள் மீதுதான் தப்பு. போன வருஷத்தை பார்த்தோம்னு சொன்னா இந்த பிட்காயின்ல வந்து கிரிப்டோ கரன்சி என்ற பட்டு மோசடிகள் 17 மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்ட், அதுக்கு அந்த அளவு தடவைகள் ஏமாற்றப்பட்டிருக்கிற இந்த கரன்சிகள் மூலம். இந்த ஜூஸை போல நடிக்கிற விஷயங்கள் இப்படி என்று இது பெரிய பெரிய ஸ்கேமல் நடந்திருக்கு இந்த 2025ல. அதோட நீங்க எல்லாரும் அறிஞ்சிருப்பீர்கள் இந்த டிரைவிங் தியரி டெஸ்ட். அப்ப நாங்களே வந்து பார்த்து கொண்டிருக்கோம். ஒவ்வொருத்தரும் டெஸ்ட் அந்த டிரைவிங் தியரிய புக் பண்ண போறதுக்கு 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் சொல்லுது. இன்னும் அவ்வளவு நம்ம ஒரு நாளைக்கு கியூல நிக்குது புக் பண்றதுக்கு பார்த்தா பிறகு அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சுது. இப்ப ஒரு நியூஸ்ல வரவுக்கு முதலோ சாதாரண ஆட்களுக்கு அது விளங்குது ஸ்கேம் ஒன்று நடக்குது. பிறகுதான் இந்த பிபிசி செய்தியாளர்கள் எல்லாம் அதை இலகுவான முறையில இலகுவமா கதைச்சு ஒரு டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மூலம் கதைச்சு கொண்டு போகைக்குள்ளதான் அவைக்குள்ள இருந்து விஷயம் வெளியில வருது. அதை அப்படியே லொட்டாவே வந்து ஒருத்தரும் வாங்கி வச்சிருவினோம். வாங்கி வச்சுக்கொண்டு தங்களோட தாங்கள் அதை வித்துக்கொள்றது, வித்துக்கொண்டு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அந்த வருமானங்களை தாங்கள் எடுத்துக்கொள்றோம். இதால வந்து அதை எப்பவுமே வந்து பிஸியா காட்டிக்கொள்றது, புக்கிங் செய்ய முடியாத மாதிரி வெளியில காட்டிக்கொள்றதும், அது தாங்கள் லாபம் உழைக்கிறதும். இப்ப எங்களுக்கு நாளைக்கு இந்த கிழமைக்குள்ள நாங்கள் எப்படியாவது எடுத்துருவோம், இல்லை இந்த மாதத்துக்குள்ள எப்படியாவது டெஸ்ட்டுக்கு புக் பண்ணி எங்களுக்கு லைசன்ஸ்ல கையில வரவும் அவசரமா இருக்கிறவை வந்து எவ்வளவு காசு கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கணும்ன்ற அந்த விஷயத்தை அறிஞ்சு கொண்டு அவை கதை வித்து தாங்கள் லாபம் உழைச்சிக் கொள்றது. இதுதான் அதுல இருந்து வெளிப்பட்ட உண்மைகள். ஆனா இதுக்கு வந்து ஏமாறுபவர்கள் எந்த விதத்துல ஏமாற்றுபவர்கள்லாம் நிச்சயமாக காரணமாக, ஏமாறுபவர்கள் எந்த விதத்துல காரணமாக இருக்கும்? நிச்சயமாக இல்லை. அப்ப இதற்குரிய ஏன் இவ்வாறு ஒரு அரசாங்கமோ அது சம்பந்தப்பட்ட தலைமைத்துவங்களோ ஏன் இவ்வாறு ஒரு நெரிசலங்கேடு இருக்குதுன்னு சொல்லி அறிய வேணும். இப்ப நாங்க ரோட்ல ஒரு டிரைவ் பயணத்துல இருக்கிறோம்னு சொன்னா ஒரு டிரைவ் எங்களோட போக்குவரத்து நெரிசல்னு சொன்னா ஒன்று வந்து ஏதாவது காரணம் இருக்கலாம், ஒரு பிஸி டைமா இருக்கலாம், ஆக்சிடென்ட்கள் நடந்திருக்கலாம், ஏதாவது பலவிதப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். அது போல இப்படியான ஒரு டெஸ்ட் எக்ஸாம்களுக்கு வந்து ஏன் அந்த இறுக்கங்கள் இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சு இலகுவாக நிவர்த்தி செய்யலாம். அப்ப இதுல ஏமாறுபவர்கள் ஒரு எக்ஸாமுக்கு புக் பண்ண போறோம் எந்த விதத்திலேயா பிள்ளைன்னு சொல்லுவீங்கள்? படிவா நீங்க கதைச்சு கொண்டு போற விஷயத்த பார்க்க என்னக்கோ அப்படியோன்ற மாதிரி தான் இருக்கு. சாதனா சொல்றா, சாதனா சொல்ற விஷயம் முழுக்க அவ எந்த நேரம் இன்டர்நெட்லயும் ஆன்லைன்லயும் இருக்கிறான்றது வடிவா தெரியுது. எப்ப பார்த்தாலும் அதுல அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அதை நீங்க யூஸ் பண்ணல பாவிக்கலைன்னு சொல்லி எத்தனை பேரையா எழுத தெரியாம இருக்கணும்.
அவையும் இன்றைக்கு பாதிச்சு கொண்டிருக்கணும். இமெயில் ஆண்டா என்னண்டு, இமெயில் ஆண்டா அப்படின்ற என்னண்டு கேட்கறதுக்கு எத்தனை ஆயிரம் ஜனம் இருக்குது, எத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்குது. அப்படி ஒவ்வொரு விஷயம் இதுவரைக்கும் கம்ப்யூட்டர் எப்படி இருக்கும், அதை எப்படி திறக்கிறது, எப்படி ஒன் பண்றது தெரியாம தெரியும் இருக்கு. நீங்கள் இப்ப ஒரு பட்டினா வந்தன்னு சொன்னா ஒன் பண்றது எப்படி, ஆஃப் பண்றது எப்படி, ஒரு ஜஸ்ட் ஒரு கோல் வந்தா கூட எப்படி பாவிக்கிறது தெரியாமலும் எத்தனையோ ஜனங்கள் இருக்கு. நீங்கள் என்னென்ன அப்ப அந்த ஒட்டு மொத்தத்துல நாங்கள் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி கேட்க நாங்கள் யோசிக்க வேணும். திருட்டு பொய் ஒன்று நடந்தால் செய்தவர்கள் நான் தப்பாக இருக்க வேண்டும். ஏதவன் இருக்க நீங்க நம்பி நொந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்ற எனக்கு தெரியாம இருக்கின்றது. பிழை எங்க பிழை இது களவன்று சொன்னா அடுத்த ஒண்ணங்களை இப்ப நாங்கள் வீட்டை பூட்டி இருக்கிறோம், ஒருத்தவங்களுக்கு வராண்டா அது கொண்டு வரைக்கல. இப்ப எங்கள்கிட்ட பிழை எங்க இருக்கு? எங்கள்கிட்ட பிழை வந்தவன் தானே பிழை ஐயா. அது நீங்க உரத்தை சொல்லுங்க. நீங்க உரத்தை சொல்றது முழுக்க தலைகீழாக சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வாதாடுறதுக்கு படியா பூசி மலை கொண்டு சாந்தமா அந்த முகத்தை வச்சுக்கொண்டு பாவம் போல சொல்லிக்க எல்லாரும் நம்புவீங்க. நம்ம உண்மையை சொல்லுங்க. நீங்கள் உண்மையா சொல்லும் பொழுதுதான் வந்து சிறப்பா இருக்கும். இன்னைக்கு பாதிக்கப்பட்டார் பாவம் பாவம் பாவம்ன்றீங்க. அன்னைக்கு எனக்கு ஒரு போன் ஒன்று வருது, பிரைமரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கிறோம், நீங்க உங்களோட வாட்ஸ்அப் நம்பரு அல்லது இமெயில எங்களுக்கு தாங்கோ, நாங்கள் லிங்க் அனுப்புறோம் உங்களுக்கு, நீங்க புக் பண்ணலாம், ஃப்ரீ ராயலுக்கு நீங்க புக் பண்ணுங்க, பிறகு நாங்கள் டைம் டேபிள் எல்லாம் தர்றோம். அப்பயே நீ வேற இமெயில் போன் கதைக்கிற போன் நம்பர் இருக்கு, மெசேஜ்ல போடலாமே இப்படி விஷயம் இருக்குன்னு சொல்லி. அப்ப இப்படி நம்பர்கிட்ட ஏதோ ஒரு விதத்துல எனக்கு நம்பர் கிடைச்சது, நீங்க அப்ளிகேஷன் போடுங்க இங்க இருந்து எனக்கு கிடைச்சது, உங்களுக்கு ஸ்டூடெண்ட் இருக்கணும். ஓகே, எனக்கு ஸ்டூடெண்ட் இருக்கணும் வந்து பிரைமரி ஸ்கூல்ல யாரும் இல்லைன்னு சொன்னேன். அப்ப உங்களுக்கு ஏ லெவல் இருக்குன்னு அப்ப அவர் சொன்னது வந்து பிரைமரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தான் சொல்லி சொன்னவர், ஏ லெவலுக்கும் இருக்குன்னு சொன்னார். அப்பவே எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுது. அப்ப பிறகு சொன்னேன், எனக்கு நான் இமெயில்கள் யூஸ் பண்றேன், சரியா லோடா இருக்குது, நீங்க மெசேஜுக்கு உங்களோட லிங்க் அனுப்புங்கன்னு சொன்னோம். அதோட போன் கால் கட் ஆயிடுச்சு. அப்ப நாங்கள் இந்த விதத்துல நான் விழிச்சு கொண்டதால நான் என் மீது தவறு இல்லை என்று அது அப்படி சொல்ல வர இல்லை. அப்ப பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை அன்றைக்கு வந்திருந்தால் நானா என்னலையா பிழை நிச்சயமாக இல்லை, எனக்கு இழப்பு வந்திருக்கீங்க இல்லையா. பிழையை அங்க ஏற்படுத்தியவர் வந்து அந்த போன் எடுத்தவரா இருப்பார், அந்த பிழையை செய்தவர் வந்து ஏமாற்றுபவராகத்தான் இருப்பார் எப்பவுமே. ஏமாறுவர் எந்த விதத்துல இல்லையா. பாதிக்கப்பட்ட பனையால விழுந்தவன மாடு ஏறி விதிக்கிற மாதிரி தான் அன்றைக்கு உங்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றது. ஏற்கனவே நொந்து போயிருக்கிறவன நீதான் பிள்ளை நீதான் பிள்ளை எத்தனை விதத்துல நாங்க விழிச்சிருக்கிறது. சமைச்சு நாங்க வடிவா தண்டு வச்சிருப்போம், அதுக்கு பள்ளி விழுந்தாலும் நாங்களா பொறுப்பு இல்லையே. அது ஏச்சியா விழுந்துட்டு நாங்க சுத்தமா தான் சமைச்சிருப்போம். அப்ப மூடி ஏதோ ஒரு காரணத்துல விழுந்து ஏதோ ஒன்று நடந்துட்டு நிச்சயமாக பாதிக்கப்பட்டுட்டாரு. எறி மிதிக்காதீங்க. இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை வருதுன்றால் சோசியல் மீடியாக்களை ஒவ்வொரு தளங்களையும் உருவாக்கி கொண்டிருக்க எத்தனையோ விதங்களான விஷயங்கள் வெளியில வேற. ஏன் அரசாங்கம் தடுக்க இல்லை? ஏன் அது பாதுகாப்பு வேலைகளையும் சரியா போட இல்லை? பேங்கில் தாங்கள் பெருமான தொலைக்கிறதுக்காகவே எத்தனையோ விதமான விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு வரைக்கல வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுன்னு அதுக்குரிய வேலைகளை ஏன் போட இல்லை? எத்தனையோ இடங்கள்ல பேங்க்ல நிச்சயமா பேங்க் எடுக்கலாம், இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எடுத்துக்கொள்ளலாம், அரசாங்கத்துல எத்தனையோ திட்டங்கள் இருக்கலாம். இந்த எவ்வளவு உலா விட்டதுக்கு காரணம் எத்தனையோ நன்மைகள் இருந்தாலும் பல ஆயிரக்கணக்கான தீமைகளை இன்றைக்கு நாங்க இப்ப ஆரம்பத்திலேயே சந்திச்சிட்டோம் இந்த ஏஐ மூலம். நிரம்ப வரமப்பட்டவைகள் ஏழ்மையால் பிரச்சனைகள் இருந்து அவைக்கு உதவி தேவை என்று சொல்லி சாதாரணமாக அதை தெரியப்படுத்தி அவைக்கு ஒரு உதவியை நாங்க செய்வோம் என்று வெளிக்கிட்டால் இந்த ஏஐ மூலம் ஒரு ஃபேக்கான ஒரு கிரியேட்டிவ் எல்லாம் ஏற்படுத்தி இந்த லிங்கிக்கு காசு அனுப்புங்கன்னு சொன்னால் என்ன? அப்ப நாங்கள் ஏமாறுறோம் இல்லை, எங்களுக்கு இருக்கிறாங்க மனிதர்கள், அன்பு பாசம் கருணை இரக்கம் எல்லாம் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷர் நாங்கள் ரோபோட் இல்லை. அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? ஐயோ எங்களை போல ஒரு பிள்ளை ஒன்று கஷ்டப்படுது, அல்ல எங்களோட அம்மா போல ஒரு அம்மா இருக்கிறா, அவருக்கு அட்லீஸ்ட் பெருசாலை கொடுக்காட்டாலும் கொஞ்சம் நாளும் அப்ப எங்களோட முயற்சியில நாங்கள் சேமிச்சுதா சிறுக வச்சிருக்கா கொடுப்போம். என்ன? ஏன்னா அது எங்களுடைய மனித தன்மை, மனித இயல்பு. ஒருத்தன் பேக்காட்டான் அந்த பிழையின் தண்டனை அவனுக்கே கிடைக்கணும் இல்லையா. அதுக்கு ஏதுவாக சட்டங்களும் தண்டனைகளும் இருக்கணுமே ஒழிய நாங்கள் எங்களை பிழை ஏமாற்றப்பட்டு நாங்கள்லாம் பிழான்னு சொல்லி யார் ஏமாற்றினவனோ அவனில்தான் எப்பவுமே தவறு என்று சொல்லிக்கொண்டு வாதத்தை நிறைவு செய்கின்றன. நன்றி 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 நன்றி. அழகாக ஏமாற்றுபவர்கள் மீதுதான் தப்பு என்றதை அழகாக பிள்ளைகளை அடுக்கி வைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார். உண்மையாக ஏமாற்றுவர் மீதுதான் தப்பா என்ற அளவுக்கு கருத்திட்டு செல்லுகிறார். அதாவது என்னதான் நடக்கட்டுமே என்று இருந்தால் கஷ்டம்தான். என்னதான் நடக்கட்டுமே, இருட்டினில் மீது மறையட்டுமே, அப்படி இருந்தால் கஷ்டம்தான். அதனால உண்மையாக ஏமாற்றுபவர்கள்
மீதுதான் தப்பு கூட இருக்கின்றது என்றத அழகாக இப்பொழுது சொல்லிட்டு செல்றா. இல்லை இல்லை, உண்மையாக ஏமாறுபவர்கள் மீதுதான் தப்பு இருக்கண்டு இப்பொழுது சாதனா அவர்கள் எங்களுக்கு மறுபடியும் வருகிறார். சொல்லுங்க சாதனா. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்துலேன் ஏமாற்றுபவர் மேலதான் தப்பு இருக்கிறது. நாங்க பாத்துருவேனா இந்த ஸ்கேம் நடக்குது. நாங்க ஸ்கேம் பண்ற ஆள் மட்டும் நாங்க பிளேம் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஏமாற்றுபவர் மேல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க மாட்டேன். இவங்க யோசிப்பையும் எந்த ஃபோர்ஸ் இல்லை, திருப்பி இந்த ஸ்கேம் மூலத்தை அவங்க சேஞ்ச் மாட்டியும். அது நாங்க யோசிச்சு பார்த்தோம். நான் இப்படி ட்ரஸ்ட் கூடாத ஆக்கல, தெரியாத ஆக்க நாங்க நம்பி ஒன்றே செய்யக்கூடாது. தெரியாத லிங்க் ஓபன் பண்ணக்கூடாது. நாங்க யோசிச்சிட்டோம்னா எங்கள் மேல தப்பு இருக்கிறதுன்னு நாங்கள் அக்செப்ட் பண்ணிவோம்னா நாங்க டெஃபினெட்லி மாறுவோம். ஸ்கேம் நடக்க மாட்டோம். அப்புறம் இந்த ஏமாற்றுபவர் அவங்க எப்படி யோசிப்போம், நாங்க ஒரு கான்வீனியன்ஸ் யோசிப்போம். நாங்க சம்திங் ஸ்பீடா முடிக்க தேவை, அவங்க சேஃப்டி ஒன்றுமே பார்க்க மாட்டேன். ஸோ அந்த காசு இல்லாட்டி பர்சனல் டேட்டா வச்சுக்கொண்டு யோசிக்க மாட்டேன். நாங்க அவங்க சாய்ஸ் பத்தி இது நாங்க யோசிச்சுன்னா இந்த ஸ்கேம் நடக்கிறது ஸ்கேம் நடக்க முடியாது. எது தலைப்பு சொல்ற மாதிரி சில ஆட்களுக்கு இந்த எழுத முடியாதுன்னு சொல்லிக்கிறோம். ஆனா எழுத முடியாத ஆட்களுக்கு யோசிக்கிறோம். நாங்க தெரியாத ஆட்கள் நாங்க நம்ப கூடாதுன்னு யோசிக்கிறோம். சரி நான் அதான் சொல்றேன், ஏமாற்றுபவர் மேல தான் தவறு இருக்கிற. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அழகாக சாதனா அவர்கள் உண்மையாக எதிரணிக்கு நல்ல ஒரு அடியை கொடுத்துட்டு செல்லுகிறார். உண்மையாக ஏமாற்றுபவர்கள் மீதுதான் தப்பு என்றதை அழகாக சொல்லிட்டு செல்கிறார். இப்பொழுது உண்மையாக இல்லை இல்லை என்று எங்களுக்கு கர்சனா அவர்கள் வருகிறார் இந்த இடத்துக்கு. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அந்த அந்த கூடாண்ட ஆக்கின்ற செயல் விக்டமுடன் பிளேம் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு எக்ஸாம்பிளா மேபி ஒரு கில் ஒரு வேற ஒரு ஆக்கள் கொண்டு போட்டுருது. அந்த அந்த விக்டம் ஃபால்ட் இல்லை. அந்த விக்டம் கேட்கல, நீங்க விக்டம் ஃபால்ட் இல்லை, எப்படி நீங்க பிளேம் பண்ணலாம்? அவங்க சும்மா அவங்க இன்னசென்ட்டா லைக் பிலீவ் பண்ணிடுறது. அந்த கூட ஆக்கள் அவங்க செல்ஃபிஷா அந்த செயல் செய்யறது. ஆல்சோ லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஸ்கேமர்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி இருக்க மாட்டது. லைக் அவங்க ப்ரிட்டெண்ட் பண்றது, நான் உங்களோட ஃப்ரெண்ட், நான் உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட், நான் உங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட், உங்களுக்கு லைக் உங்களுக்கு நீங்கள் எனக்கு தெரியும், நாங்களோட அவங்க சொல்லலாம், நான் உங்களோட அம்மாண்ட ஃப்ரெண்ட், நீங்க இதை கொடுக்கலாமா, நான் அவாக்கு உதவி செய்ய போறேன். ஸோ இது ஸ்ட்ரேஞ்சர்ஸுக்கு ட்ரஸ்ட் இல்லை, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரஸ்ட் பண்ண இல்லை. அவங்க அந்த ஸ்கேமர்ஸ் உங்களோட ட்ரஸ்ட் அபியூஸ் பண்றது. ஸோ அதனால நான் சொல்றேன், ஏமாற்றுபவர் தான் தவறு. நன்றி 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 நன்றி. கரசன் அவர்கள் மேலும் மேலும் அழகான கருத்துக்களையும் அறிவுபூர்வமாகவும் அழகான கருத்துக்களை முன்வைத்தார். உண்மையாக ஏமாற்றுபவர்கள் மீதுதான் தப்பு இருக்குது. அவர்கள் ஒரு டேஞ்சரான பீப்புளா வர மாட்டார்கள். அன்பாகவும் ஆதரவாகவும் தான் உங்களோட உங்களை ஏமாற்ற பார்ப்பார்கள். கதைகளால உங்களை வளைத்து போடுவார்கள். அது அழகாக சொல்வார். அப்படி கதைக்கிறவர்கள் அப்படி அதாவது அவர்கள் கூட கதைப்பார்கள். உண்மையாக ஒரு கதைக்கு இப்போ ஒன்றை சொன்னா அதுக்கு 10 கதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதை எங்களை மயக்கிற மாதிரி கதைகள் சொல்லி கொண்டிருப்பார்கள்ன்றதுக்காக அழகாக எங்களுக்கு கர்சனா அவர்கள் சொல்லிட்டு போகிறார். இதுக்கு எதிராக மயிலவனர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் பார்ப்போம். அதாவது இப்போ கணேசனி அக்கா சொன்ன விஷயத்த நானே அதை ஏற்றுக்கொள்வேன். எப்பயுமே ஸ்கேம் செய்யறது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம். ஓகே, அதுல எது விதமான ஒரு மாற்றமே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய தண்டனைக்குரிய ஒரு குற்றம் தான். ஆனா இதுல பாதிக்கப்படுறது நாங்க. ஒரு தண்ணியில முதல்ல இருக்குன்னு சொல்லி அதுல போட் வைக்கிறாங்க. அதுலயே கொண்டு போய் காலை வச்சு
தங்களுடைய காலை இழக்கிறது வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு செயல், அதைத்தான் நாங்க வந்துட்டு எதிர்த்து சொல்றோம். ஏமாற்றவங்க வந்துட்டு இருந்து கொண்டுதான் இருப்பாங்க. ஆனா ஏமாறுறவங்கள் நாங்கள் தான் வந்துட்டு உஷாரா இருக்கணும். இதுவே வந்துட்டு ஏழை எளியவர்கள் அவங்களையெல்லாம் வந்துட்டு ஸ்கேம் பண்ணவே முடியாது. ஏன்னா ஸ்கேம் பண்றவங்க வந்துட்டு எப்பயுமே அவங்க குறி வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் அந்த பணம் இருக்கிறவங்களா தான் அவங்க வந்துட்டு குறி வைப்பாங்க. ஏன்னு சொன்னா அப்பத்தான் அவங்கள்ட்ட இருந்து இருக்கிற பணத்தையே வந்துட்டு அவங்க திருடுறதுக்கு வந்துட்டு முற்படுவார். ஸோ அந்த மாதிரியான நிலையில இருக்கிறவங்க வந்துட்டு தெளிவா இருக்கணும் அப்படின்றத நாங்க வந்துட்டு சொல்ல வரோம். ஸோ இதுவே நாங்க வந்துட்டு தெளிவா இருந்தாதான் இன்னும் கொஞ்சம் பேருக்கு அதை பத்தின புரிதல் இல்லைன்னு சொன்னா நாங்க வந்துட்டு இப்ப எனக்கு நடந்த ஒரு அந்த விசால நடந்த மோசடி வந்துட்டு இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. அப்ப அதை பத்தின எனக்கு ஒரு புரிதல் இருக்குன்னா நான் வந்துட்டு அதை தெரியாத ஆட்களுக்கு நான் வந்துட்டு அதை சொல்ல வேண்டும். சரியா? ஓகே, எனக்கு வந்துட்டு ஸ்கேம் வந்துட்டு எனக்கு நடக்கக்கூடாது அப்படின்ட்டு இல்லாம யாருக்குமே இது வந்துட்டு நடக்கக்கூடாது அப்படின்றத நாங்க வந்துட்டு சொல்ல வரோம். ஸோ இந்த ஏமாறுபவர்கள் வந்துட்டு நாங்கள் தெளிவா இருந்துட்டோம் என்று சொன்னா ஏமாற்றவங்களை வந்துட்டு ஈஸியா வந்துட்டு எங்களுடைய சட்டத்துறை வந்துட்டு கண்டிப்பா அவங்கள வந்துட்டு மன்னிக்க வேண்டும் நடுவர் அவர்கள். நிச்சயமாக என்னுடைய வாதத்தை நான் எதிர்த்து நிற்கிறேன். என்னன்னு சொன்னால் பணம் படைத்தவர்களை ஏதோ ஒரு உயரத்துல இருக்கிறவர்களுக்கு தான் ஸ்கேம் அவர்களை நோக்கித்தான் குறிவைக்கிறார்கள் என்ற அந்த வாதத்தை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். எந்த ஒரு வருமானமோ அல்லது சாதாரண மட்டத்துக்கு கீழே இருக்கிற மக்களும் இன்றைக்கு இந்த ஸ்கேம் மூலம் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற எத்தனையோ விஷயங்களை நான் அறிஞ்சேன். என்னுடைய தங்கை பல்கலைக்கழகத்துல படித்துக் கொண்டிருக்கிறார். இருக்கும்போது ஒரு லெக்சர் அவர் எப்படி ஒரு பிள்ளைகள் இந்த வீட்டு சூழ்நிலைகளை அறிகிறார். அந்த வெளிநாட்டு சகோதரங்கள் அம்மா அப்பாக்கள் இருக்கிறவர்கள் யார அறிஞ்சு அவையிட்ட எடுத்து பர்சனல் அவையோட தனியை கழிச்சு நல்ல மாதிரி தன்னை ஒரு நல்லவராக தன்னோட ஒரு என்ன சொல்றது மற்றவர்களுக்கு உதவி செய்யற ஒரு நீட்டி கொண்டு கரண் நீட்டக்கூடியவராக தன்னை அடையாளப்படுத்துறார். அடையாளப்படுத்தி போட்டு என்ன செய்யறா ஒவ்வொரு விதத்திடம் தனித்தனியாக எனக்கு அந்த பிள்ளைக்கு சரியான கஷ்டமா இருக்கு, குடும்பத்துல அந்த பிள்ளை படிக்கலான்னு சொல்லுது, தன்னை படிப்பை நிப்பாட்ட போதுன்னு சொல்லுது, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி இந்த யூனிவர்சிட்டி வந்தது. அப்ப நாங்க எப்படினாலும் நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யற வசதி இருந்து கொண்டு செய்யாவிட்டு அந்த பாவம் எங்களுக்கு வந்து சேரும் என்று தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு வசதி அந்த குடும்ப சூழலை அறிஞ்சு அவையோட கதைச்சு கொஞ்சம் கொஞ்சம் பணங்களை அவை எடுத்து அல்லது எங்களை விட்ட இருந்து ஒரு மொபைல் போன் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அந்த இடத்துல வேற மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. அப்ப அவ தங்கச்சி அதை கொண்டு அப்ப அண்ணாக்கிட்ட சொல்லி இப்படி என்னோட படிக்கிற பிள்ளைதான் அது வெளியில சொல்லலாது, அவக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு தேவைண்டா போல போன் இல்ல கம்ப்யூட்டர் அப்ப சொல்லி வாங்கி கொண்டே இவக்கும் கஷ்டம். அப்ப அந்த கஷ்டத்தை வெளியில காட்டாம இப்படி படிக்கிற கஷ்டம்னு சொல்லி அந்த மாஸ்டரும் இவ்வளவு சொல்றாரு அந்த கட்டத்துல வாங்கி கொண்டே கொடுக்க அவர் என்ன சொல்றார், இப்படி இன்னார் எங்களுக்கு வாங்கி தந்தது அவைக்கு நன்றி என்று சொல்லி ஒரு வீடியோவை அந்த பிள்ளைகிட்ட இருந்து எடுத்து இதே மாதிரி அந்த வீடியோக்களை பலர்கிட்ட காட்டுறது. அப்ப உதவி 10 பேர்கிட்ட அவர் பணத்தை அறவுறா செய்தது ஒரு ஆளாத்தான் இருக்கும். அந்த 10 பேருக்கும் தனிப்பட்ட முறை அந்த பிள்ளைய வெளியில காட்டக்கூடாது, அந்த பிள்ளை உதவி பெற்ற பிள்ளைக்கு மரியாதை இருக்காதுன்றதுக்காக அப்படி இது படித்த வட்டாரங்கள்ல அந்த பாதிக்கப்பட்ட வறுமையில இருக்கிற பிள்ளைகளை வச்சுதான் அந்த ஸ்கேம் நடக்குது. அந்த ஸ்கேம் வந்து பெரிய மற்றவர்கள் கொடுத்தாலும் அந்த பணத்தொகை அங்க ஸ்கேம் நடத்தப்பட்டது அந்த பிள்ளைகளை வச்சுதான். ஆகவே இது வச்சண்டில் இப்பொழுதெல்லாம் அரசாங்கம் கொடுக்கின்ற கொடுப்பனவுகளை வச்சு ஒரு லிங்க் அனுப்பி கொண்டு 50,000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்கின்றார்கள் என்ற செய்தியை வச்சுக்கொண்டு அந்த லிங்கில் அனுப்பினா உங்களுக்கு 50,000 ரூபாய் வருது, இந்த லிங்க ஓபன் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அங்க பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு சொல்லி அதை நீங்க அறிவீர்கள். அதை விட இலங்கையில எங்கட தாய்நாட்டுல அது ஜாழ்ப்பாணத்துல சொல்லவே வெக்கமா இருக்குது. அண்ணக்காரன் இங்க இருந்து தம்பிக்கு காசு அனுப்பி கொண்டிருக்கிறார், தண்டை தான் இங்க கொள்ளைக்கு கனகாலம் இங்க உழைச்சி ஒன்றும் செய்யல, சொந்த வீடு இல்ல வாடகை வீட்டுல இருக்கிறார், தான் சொந்த வீட்டுல போய் இருக்கிறோம் தம்பிக்கு காசு அனுப்ப தம்பியார் என்ன செய்யறார், அண்ணாக்கு ஒரு காணி வாங்கி தம்பி காணி பக்கத்துல இருக்குது, இவர் வடிவான ஆடம்பர வீடெல்லாம் தண்டை காணியில கட்டி போட்டார் தம்பி தனக்கு. அண்ணா மண் வந்திருக்கு, அது வந்திருக்கு, இது வந்திருக்கு, வெளியாளுக்கு சம்பளம், ஜன்னல் போறோம், கதை போறோம், கூரை போறோம், எல்லாம் வந்து எல்லாம் முடியுது, வீட்டு திட்டம் அப்படியோ இல்லாம நான் முடியுது எல்லாம் வீடியோல காட்டி கொண்டிருக்கேன். அண்ணாவும் இங்க சந்தோஷமா தின்னாம குடிக்காம வெயில் குளிரெல்லாம் காஞ்சு எல்லாம் அனுப்பி போட்டு அப்போ ஒரு நாள் போறதுக்கு கண்டு வலிக்கிட்ட அவ தம்பியோ தடுத்து கொண்டிருக்கிறேன், இங்க அப்படி பிரச்சனை இங்க இருக்கு இப்படி இருக்கு இந்த டைம் வந்தா நெல்லமன்னு சொல்லி இவர் வர்றதை தடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு கைவர் இப்ப நான் சர்ப்ரைஸா போறோம், இவற்ற அந்த ஒரு ஆதங்கம் அதை பார்க்கணும், அந்த வீட்டை அந்த கனவில்லத்தை பார்க்கணும் ஆசையில போறார். அங்க போனவருக்கு சரி கொழும்புல நின்று கொண்டு அடிச்சார், வேன் கூட அரேஞ்ச் பண்ணல. அப்ப என்னடா பிரச்சனை, போன் ஆன்சர் இல்ல. இவர் தானே ஒரு வேன் ஹேர் பண்ணி அங்க போயிடுறாங்கத்தான். வீடங்க காணி அனாதரவா இருக்குது, வேலியும் இல்ல மாடும் மேஞ்ச காணியா கிடக்குது.
கட்டின வீடுங்கடா தம்பி அழகான வீடை கட்டியிருக்கிறார். என்னையா இதுக்கு உங்களுக்கு ஏஐ வேணுமா, இன்டர்நெட் வேணுமா, என்ன வேணும்? நம்பிக்கை. ஒரு தாயின் வயத்துல பிறந்ததுகளப்பா, ஒரே ரத்தம். இதுக்கு அப்ப இதுல ஏதாவது சொல்லுவீங்களா? அந்த நம்பிக்கையும் என்னுடைய சகோதர நம்பிக்கைய தப்பான்னு சொல்லுவீங்களா? அண்ணன் நம்பிக்கைய பாசம் இல்லைன்னா அதை தூட்டுவீங்களே. அப்ப எங்க புல நிச்சயமாக ஏமாற்றுவர். அண்ணன் கடவுளாக இருந்தாலும் ஏமாற்றுவர். இதுதானே ஐயா தப்பு. நன்றி. மயிலாவனார்கள் என்ன சொல்ல போறீர்கள்? அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, அததான் வந்துட்டு நாங்க வந்துட்டு சொல்லணும். நீங்க சொல்றது வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு அந்த அண்ணன்காரன் வந்துட்டு அவர் தான் வந்துட்டு ஏமாந்திருக்கிறார் இல்லையா? மயிலாவனார்களும் அழகா சொன்னார். உண்மையாக நல்ல வாதாட்டமா இருக்கிறது. இந்த பக்கம் நான் தீர்ப்பு கொடுக்கிறது என்றும் உண்மையாக சரியான ஒரு கஷ்டமா இருக்கிறது. உண்மையாக தீர்ப்பு கொடுக்கிறாண்டால் நான் ஒரு சின்ன கதையை சொல்றேன். உண்மையாக கதையில நடந்த சம்பவத்தை சொல்லுவேன். அதுல இருந்து எங்கள் ரசிகர்கள் தங்கள் தீர்ப்புகளை அவர்களே எடுத்துக்கொள்ள உண்மையாக எதுதான் உண்மை என்று. நேற்று நடந்த சம்பவம் ஒன்று. நேற்று நான் ஒரு பில்டிங் ஒர்க் கொண்டு செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது நான் ஒரு போலந்துக்காரன் கிரீஸ் என்றவரை தான் நான் வேலைக்கு வச்சிருந்தேன். அவரை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தேன். அவர் வெளி வேலை ஒன்று நடந்து கொண்டிருந்த இடத்துல. அப்ப நான் உள்ளுக்கு வேற வேலை ஒன்று செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது உடனே கோல் பண்ணார் வேற சொல்லி. என்னென்று வந்தால் ஒரு செயினை கொண்டு வந்தான் விற்கிறதுக்கு. ஒரு நாட்டுக்காரர், இவர் போலந்துக்காரனுடைய, இவர் கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் பிரச்சனை, அதனால அந்த செயினை கொண்டு வந்தார் விற்கிறதுக்கு. அப்பா கூப்பிட்டு கேட்டார், செயின் விற்க போறான்னு வாங்க போறீங்க? நான் சொன்னேன் எனக்கு தேவையில்லை என்று ஒரே அடியா சொல்லிட்டு நான் தேவையில்லை என்று. அதனால ராத்திரி இப்படி நடக்கிற ஸ்கேம் நடக்கிற தெரியும் தானே. அப்ப நான் நினைச்சேன் இவரும் வாங்க மாட்டார் என்று சொல்லி போட்டு இவனையும் வாங்க இந்த வேலை செய்யற இந்த குழந்தைக்காரன் நீ வாங்க நான் போறதுக்கு நான் என்ன செய்தான், செயின் எடுத்து அது உறைஞ்சி காட்டினான். அந்த கீயால உறைஞ்சினால் அந்த செயின் அப்படியே கோல்ட் 18 கரெக்ட் கோல் மாதிரியே இருக்குது. பார்த்தா நெருப்படுத்து லைட்டர் எடுத்து அதை சுட்டு காட்டினான். அப்ப அது அந்த பேட்டங்களுடையும் தெரியவில்லை. அப்ப நான் சொன்னேன், அப்பாவும் நான் இவனுக்கு கண் காட்டினேன் டோன் பாய் அன்று போட்டு நான் உள்ளுக்கு போய் இந்த வேலையை செய்ய. இவர் என்ன செய்திருக்கிறார், தன்னடக்கிற அந்த காசை எடுத்து கொடுத்து 100 பவுனுக்கு, நேற்று நடந்த சம்பவம், 100 பவுனுக்கு அந்த செயினை வாங்கி வச்சிருந்திருக்கிறார். செயினை வாங்கி வச்சிருந்துட்டு என்னோட வேலை செய்த இடத்துல உள்ளுக்கு கொண்டு வரேன். நான் வாங்கிட்டேன் 100 பவுனுக்கு நல்ல சீப் அண்டு வாங்கிட்டேன் கொண்டு வரேன். அப்ப கொண்டு வந்து சொன்னா, நீ அவன் செய்து காட்டினா திருப்பி செய்து வேறண்ட அதை உறைஞ்சி பேரண்டு கொட்டேன். அவன் உறைஞ்சி காட்டினா நீ திருப்பி உறைஞ்சி பேர் அது கலர் மாறுதா இல்லையாண்ட. இவன் உறைஞ்சி பார்க்க அதை உள்ளுக்கு வெள்ளியா தெரியுது. அதே மாதிரி கொளுத்தி பார்க்க அது இந்த சில்வர் கலர்ல வருது. அப்ப நான் சொன்னேன், அப்ப இப்ப இந்த சம்பவத்துல நான் அதை விட்டு விலத்திட்டேன். அவர் அதுக்கு மாட்டப்பட்டார். உண்மையா அவன் ஒரு போலந்துக்கார செயின்ல நகையில ஆசைப்படுறதுன்றது நான் நெட்டு கூட பார்க்கவில்லை. ஆனா அவர் அதை கடற்பவனுக்கு வாங்கி அது லாபம் என்று உணர்ந்து என்னென்ன காட்ட அது அப்படியா போயிட்டு. அப்ப அதுல பிள்ளை இருக்கிறது. இப்ப நான் அதை தப்பி வந்து விட்டேன். ஆனா அவர் அதுதான் மாற்றப்பட்டார். ஏமாற்றுபவர்கள் மீதா ஏமாறுபவர்கள் மீதா தப்பு என்றதை ரசிகர்கள் தான் சொல்லணும். ஆனா வணக்கம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நாம் குனிந்ததால் மட்டும்தான் மற்றவர்களால் கூட்ட முடிந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. தொடர்வோம். சிறப்பாக இருந்தது. எல்லோருக்குமே பாராட்டுக்கள். இன்னும் ஒரு வாரம் இன்னும் ஒரு தலைப்போடு இன்னும் சிறப்போடு சந்திப்போமே. நன்றி. வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. Hello Adhavan. Hello Vanshka. Hello Adhavan. Hello Pravinamna. How are you, Adhavan? I'm good, Pravinamna. How are you? Good, Adhavan. How are Sanjeev? I'm good, Praveen. Adhavan. Yeah. On 10th January 2026, the 444 go ahead landed is right GB kite Electroliner. Yeah, correct. Hello Mahisa. Hello Marisa. Hello Somika. Hello Slovika. How are you, Marisa? Hello Somika. Magisa. Adhavan, what do you do on your Christmas holidays on 22nd December 2025 to 2nd January 2026? So on the Christmas day, one of two people came to my house Christmas party. Only adults, not kids, and
Next after the week after that, my cousin and his wife and his daughter came to my house for sleepover for 3 days, and then on the New Year's Day, we went to Central London for them to see the Christmas lights and the tour of City of London. And what else did you do after that, Adavan? Huh? What else did you do after that? So I knew the Christmas lights. I took them. I took these two girls. I took these two girls on the train for the first time. That's their first time to go on the train. The two girls. Well, what's the true girl's name? That's personal, Sanjeev. No. Well, how's your Christmas holidays going, Adavan? It was good. What about yours? My Christmas holiday is going great, Adavan. Adavan, Yeah. last on 14 January 2025, the 473 Go Ahead London get BYD BD11. Yeah. And no, on during the Pongal day this year. Okay, so on 14 January this year, which on Wednesday or last Wednesday was for 1 year for that bus to Yeah. use on 473. Yeah. Yes. Put on your YouTube post. Yes, I did. I already got my your YouTube channel. Yeah. Adavan, what course are you doing for college for September 2026 to July 2027? Newham. Huh? So what course are you going to do for Newham College? So September 2026 to July 2027. I am